நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. 10.5ங்கிறதையே அவர் ரொம்ப சைலண்ட் ஆக்கிட்டார். இந்த சமுதாய மக்கள்கிட்ட அது ஒரு கோபம் எடப்பாடி மீது இருந்துகிட்டே இருக்கு. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் போய் எங்கேயும் நின்னாலும் எவனும் மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இப்போ தருமபுரியிலேயே நிற்கிறாரு, தோத்துட்டு வராரு. அவர் மனைவி போய் நிற்கிறாங்க, தோக்குறாங்கிறப்ப உங்களுடைய சமூக மக்கள்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதியிலேயே அந்த சமூகத்தின் அடையாளம்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தோத்துட்டு வரீங்க. பாஜகவை வீழ்த்தணும்னே கூட்டணி கட்சிகளே சில தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்களே. கூட்டணியில் பாஜகவை மட்டும் செய்யலை, அவங்க இவங்களுக்குள்ளார ஒரு டீல் இருந்துச்சு. என்னன்னா அமைச்சர்கள் எங்களுக்கு எதிராக ரெட்டலை இல்லாமல் தாமரை கொடுங்க. கூட்டணி கட்சிகள் திமுக அமைச்சர்களை நேரடியாக களம் காணும் தொகுதிகள் எத்தனை, அதிமுக நேரடியாக திமுக அமைச்சர்களை தொகுதி களம் காணும் எது ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் தான் அதிகமா இருக்கு. யார் யாரெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லாம அங்க உங்களுக்கு சகவாசம் செய்த அமைச்சர்களுக்கு நாளைக்கு நீங்க ஃபேவரிசம் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அடி சேதாரம் கம்மியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக. அவங்களோட ஸ்ட்ராங்கான பெல்ட்டை பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் தான். அங்க போய் வாங்காம இங்க எதுக்கு இவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வீக், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிற. டிஎம்கே இதுல ஆமா, எஸ்பி வேலுமணியோடைய மொத்த கொட்டத்தையும் அடக்கிறதுக்கு தான் செந்தில் பாலாஜி அங்க களம் காண்கிறார். செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு நபர் தோப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கூட தோக்கும், ஆனா செந்தில் பாலாஜி தோக்க மாட்டாரு. ஏன்னா அந்த ஆளுடைய ஆர்கே நகர்ல டிடிவி ஜெயிச்சார்ல, அது எல்லாருமே டிடிவியை நம்ம பெருசா நினைச்சோம். பட் டிடிவி அங்க கிரவுண்ட் ரியாலிட்டியே கிடையாது. அங்க யாரு அவரை ஜெயிக்க வச்சேன்னா இவர் தான், செந்தில் பாலாஜி தான். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், தமிழ்நாடு தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிக்கிட்டே வருது. ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலும் நடக்க போகுது. ஸோ எல்லா கட்சியும் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்களே சார். இப்போ திமுக தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க, அதிமுக அறிவிச்சிட்டாங்க. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவை வீழ்த்தணும்னே கூட்டணி கட்சிகளே சில தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்களே. நீங்களும் பல நேர்காணல்ல சொல்லியிருக்கீங்க. இதுதான் நிலவரமா சார்? இல்ல, அது நிலவரங்கிறத விட அது கலவரமா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க கூட்டணியில பாஜகவை மட்டும் செய்யல, அவங்க பெரும்பான்மையாக ரொம்ப, நான் பெரும்பான்மை ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, கொஞ்சம் அடி சேதாரம் கம்மியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தேவை எடப்பாடிக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது. ஏன்னா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயே வன்னியர்களின் வாக்கு சதவீதம் ஜாஸ்தி. இப்ப யாரோ ஒரு வன்னியர் சமூகத்துடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடியை தன்னுடைய முதலமைச்சராக சொல்லிக்கிட்டாலுமே அவர் தொகுதியில் அவர் ஜெயிக்கணும்னா பாமக வேணும். இந்த 10.5ங்கிறதையே அவர் ரொம்ப சைலண்ட் ஆக்கிட்டாரு. இந்த தடவை அது ரொம்ப பேசும் பொருளாகவே இல்லை. ஆனால் அவர் போன இந்த நடைப்பயணங்கள், இந்த யாத்திரை, இந்த பஸ்ஸில் போனாலெல்லாம் நான் பல இடங்களில் நானே பார்த்தேன். அந்த பஸ்ஸில் அவர் போகிறப்ப கூட அந்த சாட்டை பிடிச்சிட்டு 10.5 நிறையா பேர் அது வேண்டும் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த சமுதாய மக்கள்கிட்ட அது ஒரு கோபம் எடப்பாடி மீது இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 4 வருஷமா நீங்க கரெக்டா அதை செய்யாம வந்துட்டு சிஎம்மா இருக்கிறப்பலாம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி போட்டார் எலெக்ஷன் டைம்ல, சட்டமன்றத்துல. ஆமா, அந்த டைம்ல அவர் அந்த வன்னியர் சமூகத்துடைய வாக்குக்காக பயன்படுத்திட்டு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் அது இடைக்கால தடை வந்ததுக்கு அப்புறமேல இது உழுவுன்னு தெரியும், ஸ்டே ஆகும்னு தெரிஞ்சு அந்த டைம் ஆஃப் கம்யூனிட்டி ஓட் பேங்குக்காக அதை ஒரு பிளே பண்ணாரு. பட் அதை நீங்க அந்த சமுதாய மக்களை ஏமாற்றினீர்கள்ங்கிற ஒரு பேர் வந்துருச்சு, அடையாளம் இருக்கு. அதை உடைக்கணும் அப்படின்னா இப்ப அவர் திரும்பி அன்புமணியை வச்சாதான் முடியுங்கிறப்ப, இன்னொன்னு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் போய் எங்கேயும் நின்னாலும் எவனும் மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இப்ப தருமபுரியிலேயே அவருடைய சமூக மக்கள் அதிகமாக இருக்க பகுதியில அவர் போய் எம்பிக்கு நிக்கிறாரு, தோத்துட்டு வராரு. அவர் மனைவி போய் நிக்கிறாங்க, தோக்குறாங்கிறப்ப உங்களுடைய சமூக மக்கள்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய பகுதியிலேயே அந்த சமூகத்தின் அடையாளம்னு நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க, ஆனா நீங்க தோத்துட்டு வரீங்க. இப்ப ஏதோ ஒரு அடையாளத்துல நான் பதவியில இருந்தாதான் எனக்கு மரியாதை அப்படிங்கிறவர் இந்த ராஜ்யசபா தேர்தலுக்காக எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் இணங்கி போலாம் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில அது அவருக்கு அவருடைய வீக் பாயிண்டா எடப்பாடி அதை பாக்குறாரு, அதை ஒண்ணு கொடுத்துட்டாரு. தொகுதி பங்கீட்டுல கூட சீட்டுக்கு பெரிய லெவல்ல அவங்க ஃபைட் பண்ணாம இருந்தாலும் பட் பெரும்பான்மையான எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களே இல்லை. அதாவது நான் நல்லா இருந்தா தானே எனக்கு நல்லா இருக்கிற தொகுதியை கேட்கறதுக்கு. பாமகவே அப்படி பெருசா இல்லை. இப்ப முதல்ல அவங்க 3 தடவை போன எம்எல்ஏ அங்க ஜெயிச்சது ஜி.கே. மணி, அவரு
அதுல இருக்கிறதெல்லாம் திரும்பி வாங்கியிருக்காரு. பட் இவர் வாங்கினாலுமே அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் அப்பா பக்கத்து நிக்கிறாங்க. அப்ப அந்த ஆதரவும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இருக்காது. பட் ரொம்ப டேமேஜ் கம்மியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பாமக மட்டும்தான். நீங்க அமமுகவும் சரி, அதிகமான இடங்கள்ல அவங்க கிட்டத்தட்ட 11 சீட்ல 10 இடங்கள்ல டிஎம்கேவுக்கு எதிராக போட்டிடுறாங்க. அமைச்சர் கே நேரு எதிராகவே நிப்பாட்ட வச்சிருக்காங்களே சார். அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா வீக் கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க சார். இவங்களுக்குள்ளார ஒரு டீல் இருந்துச்சு. நிறைய இடத்துல எனக்கே அது காதுபட செய்திகள் என்னன்னா, அமைச்சர்கள் வந்து எங்களுக்கு எதிராக ரெட்டலை இல்லாம தாமரை கொடுங்க, இல்ல குக்கர் கொடுங்க, ஆப்போனண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒரு டம்மி சிம்பிள் கொடுங்க, அதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பரவலா எனக்கு தெரிஞ்சே நிறைய டீலிங் நடந்திருக்குது. யார் சார் அப்படி சொல்றது? அப்படி சொன்னா என்கிட்ட பேசினாலாம் வருவான் இல்ல, உண்மையிலே அது நிறைய இடத்துல நடந்திருக்குது. நீங்க அமமுக வேட்பாளர்ஸே சொல்றேன் நானு, நீங்க அமைச்சர்களுக்குள்ளார இருக்கிறதே எடுத்து பாருங்களேன். நீங்க ரொம்ப வேற எதுக்கும் போக வேணாம். அமைச்சர்களை சார்ந்து அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பிஜேபி அதுக்கு மேல இருக்குது. நீங்க அமமுகவே பாருங்களேன். சைதா பட்டேல கூட செந்தமிழனுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்குமே இங்க பாரபட்சமா விடல. நீங்க அமமுகல மட்டுமே அவர் வந்து டிஆர்பி ராஜாவை எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி துரை சந்திரசேகரன் சொல்லி அவர் 5 தடவை எம்எல்ஏ. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி, ஆமா திருவையாறுல, ஆமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே இவர்கிட்ட தோத்து போயிருக்காரு. ஐயோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அதே மாதிரி இந்த நல்ல தம்பின்னு சொல்லி திருப்பட்டூர் கேண்டிடேட், அவர் பயங்கர பிசினஸ் மேன். அவர்கிட்ட இப்பயே நீங்க போய் பேட்டி எடுத்தா கூட அவர் சொல்லுவாரு, எனக்கு பிசினஸ் தான் மெயினா, அரசியல் வந்து பிசினஸை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இருக்கிறதுங்க. அப்படி இங்க உட்காந்து உங்ககிட்ட பேட்டி கொடுத்தா கூட இந்த கேமரா எவ்வளவு, அந்த லைட் எவ்வளவு, நம்ம இதை ஆரம்பிச்சா எவ்வளவு, எல்லாமே பிசினஸ் பாக்குறது. எடப்பாடி 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தப்பே திமுகவில் பெரிய லெவலுக்கு கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டர்கள்ல நல்ல தம்பியும் ஒருத்தர். சோ இவருக்கு ஒரு இணக்கமான போக்கை எடப்பாடி அவர் கையில எடுத்து கொடுக்குறாரா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி KN நேருவா இருக்கட்டும், மா சுப்பிரமணியனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இவங்க ரொம்ப வீக். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஆமா, நீங்க ஐஜேகேவுக்கு சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஏத்து நிக்க சொல்றீங்க. நீங்க என்னதான் பல்லாவரத்துல கருணாநிதி கொடுக்கலனாலுமே அதை டிஎம்கேவோட ஸ்ட்ராங் பெல்ட்டா தான் பாக்குறோம். நீங்க ஜிகே வாசனை பொறுத்த வரைக்கும் நிக்கிறதே மொத்தம் 5. அந்த 5ல 3 பேர் மந்திரிங்க. சக்கரபாணி வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஈரோடு முத்துசாமி, அடுத்தது காந்தி. இப்ப காந்திக்கு பதிலாக ஒரு மகனின்னாலும் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப முத்துசாமி எல்லாம் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தவர், அதே மாதிரி கவுண்டர் ஐடென்டிட்டி. ஸோ எடப்பாடிக்கு தனக்கு வேண்டிய ஒரு பிரியத்தை ஈரோடு முத்துசாமி காட்டுற மாதிரி தான் இருக்கு. சக்கரபாணியும் கவுண்டரு. அடுத்தது ஐ பெரியசாமி மீது எடப்பாடிக்கு கடுமையான கோபம் உண்டு. சக்கரபாணியை வளர்த்து விடுறப்ப ஐ பெரியசாமி டம்மி ஆகுறாரு. ஸோ சக்கரபாணிக்கு ஒரு சாஃப்ட் ஹேண்டிலிங் கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே நீங்க சாக்கோட்டை அன்பழகம் எல்லாமே நாளைக்கு சிட்டிங் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் அங்க ஏத்து நிக்கிறதெல்லாம் இதுக்கு ஜிகே வாசன் சீரியஸா நாளைக்கு சீட்டு வேணாங்கிற அளவுக்கு கூட போயிருக்கலாம். நீங்க பூவை ஜெகன்மூர்த்தி பிரச்சனை இன்னும் முடியாம இருக்குது. அவரு வந்து ஒண்ணுதாங்கிறாங்க, ஆனா அது அவர் நான் என்னமோ சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்கிறாரு. புதிய நீதி கட்சிக்கு பாத்தீங்கன்னா பிடிஆர் தமிழ்நாட்டு மதுரை மத்தி, ஆமா நீங்க தமிழ்நாட்டுல வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயித்த ஒரே ஆளு வெளிப்படையா அவரு தாங்கிறப்ப நீங்க சுந்தர்சியை கூட்டிட்டு போய் அங்க நிப்பாட்டி அவர் என்ன சார் என்ன சொல்லி வாக்கு கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்கு ஓட்டு போடல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறாரா? இல்ல இந்த படத்தை பாத்தீங்கல்ல அதுல நல்லா இருந்துச்சுன்னு கேட்க வேற? சார் சீரியஸா சொல்லணும்னா அவரை ஏன் இதுல இழுத்து விடுறாங்கன்னு தெரியல. இது ஏன் தேவையில்லாம சில பேர் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதாவது நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கின சுந்தர்சி படம் நடிக்கிறேன்னு போனப்ப எல்லாரும் அப்படிதான் திட்டினான். ஏன்னா நல்லா இருந்தீங்க, இப்ப ஏன் ஹீரோ ஆகிறாரு அப்படிங்கிறப்ப அது மாதிரி இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான இப்ப இது இன்னும் ரொம்ப வீக்கர் பார்ட். பிடிஆருக்கு நீங்க ஒரு ஃபேவரிசம் ஃபேக்டர் பண்ற மாதிரி தான் இருக்குது. பிடிஆர்ட்ட ஒரு பெரிய மைனஸ் ஃபேக்டர் திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தினால அவர் நிறைய பேருக்கு வந்து சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாரு, இன்னர் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடியோ வந்ததுக்கு அப்புறம் ஆமா அது வெளிப்படையா வந்துச்சு. அதுக்கு அப்பாற்பட்டு உள்ள நடக்கக்கூடிய சில தகவல்களையே வெளியில அவர் அதிகமா கொடுக்குறாரு. இந்த செய்திகள்ல அங்கங்க வரக்கூடிய திமுக முக்கிய தகவல்கள் கசிறதெல்லாம் இது பிடிஆரோடது. அது மாதிரி சவுக்கு சங்கர்கிட்ட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கிறாரு அப்படின்லாம் நிறைய தகவல்கள் இருக்கிறதுல ஒருவேளை ஏடிஎம்கேவுக்கு இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும்னு பண்றாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார் இதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்களே இந்த வாட்டி அவருக்கு வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருக்குங்க? இவருக்கு பிடிஆருக்கு இல்ல, அவருக்குன்னு அந்த தொகுதிக்குள்ளார அவங்களுக்கு சமுதாய உணர்வு, அவங்க அப்பாவுக்கு இருந்த அடையாளம், அந்த ஒரு மன்னர் வம்சாவளி மாதிரி அவங்க அங்க வாழ்றாங்க. அதனால வந்து நிர்வாகிகள் வந்து இவருக்கு வேலை செய்யறத பெருமையா தான் நினைப்பான். ஏன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு இவரை தனியா ஒதுக்குற அளவுக்கு நினைக்க மாட்டான். இவருக்குன்னு இருக்கிறது கட்சி நிர்வாகிகளுக்கு தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நிறைய இடத்துல செஞ்சிருக்காருங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த எந்த ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்காது. இவரே ஜான் பாண்டியனே பார்த்தீங்க அப்படின்னா
தனக்கு வந்து பொது தொகுதி கொடுத்ததை பெருமையா பேசுறவர் ஏன் அப்ப அதை போய் மனைவிக்கு கொடுத்தாருன்னு தெரியல. அதுல அதிமுக தொடர்ச்சியான தோல்விகளை சமீபத்தில் சந்திச்சு ராஜேந்திர பாலாஜி சிட்டிங் மந்திரியே அங்க நின்னா நான் தோத்து போயினான்னு ஒரு மந்திரி ஓடுறாரு. அந்த இடத்துல இவங்க போய் நாளைக்கு அந்த கேண்டிடேட்டை போடுறாங்க. இல்ல அவங்களோட ஸ்ட்ராங்கான பெல்ட்டை பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் தான். அங்க போய் வாங்காம இங்க எதுக்கு இவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்குமே நீங்க பாருங்களேன், வெறும் அமைச்சர்களை மட்டும் சொல்றேன். ஆவடி நாசரு, அடுத்தது நாளைக்கு பெரிய கருப்பன், அப்புறம் ஏவா வேலு, அதுக்கப்புறம் மதிவேந்தன் அமைச்சர், இவரு செல்வராஜ்னு சொல்லி திருப்பூர்ல முன்னாள் மேயர், மாவட்ட செயலாளர், இப்ப சன்ராமநாதன் தஞ்சாவூர்ல சிட்டிங் மேயரு, தமிழரசி முன்னாள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், பூண்டிகே கலைவாண மாவட்ட செயலாளர் திருவாரூர், அனிதா ராதாகிருஷ்ணன், காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தையும் அவரு இந்நேரம் மந்திரியா இருக்க வேண்டியது. ராஜகண்ணப்பன் இல்லைன்னா பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர், அப்பாவு சபாநாயகர், அடுத்தது மனோ தங்கராஜ் அவர் பகுதிகள் கொடுத்துருக்காங்க. சீட்டு கொடுக்கலனாலும் அங்க கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எவ்வளவு பேரு நாளைக்கு வெறும் மினிஸ்டர்ஸ் மட்டும் 27ல இவங்களை எடுத்து அதிமுக கேண்டிடேட்னாலே தொட வாய்ப்பு இருக்கு. முடியாது. ஆமா, ஆனா இவங்க நாளைக்கு அதை வந்து இவ்வளவு வீக்கா தான் பண்ணிருக்காங்க. எல்லா அலையன்ஸையுமே. ஏன்னா இது அதை விட நீங்க ஒரு கம்பாரிசன் எடுக்கலாம். கூட்டணி கட்சிகள் திமுக அமைச்சர்களை நேரடியாக களம் காணும் தொகுதிகள் எத்தனை, அதிமுக நேரடியாக திமுக அமைச்சர்களை தொகுதி களம் காணும் எதுன்னு ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா அலைன்ஸ் தான் அதிகமா இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே அதுலயும் இந்த ஒதுக்கி விடுறது எல்லாமே நீங்க யார் யாரெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லாம அங்க உங்களுக்கு சகவாசம் செய்த அமைச்சர்களுக்கு நாளைக்கு நீங்க ஃபேவரிசம் பண்ற மாதிரி இருக்கு. சார் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலே சக்கரபாணி அவர்கள் வந்து எடப்பாடி கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்த மாதிரி தகவல். இந்த ஸ்லீப்பர் செல் திமுகலையும் நான் ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கேன், சட்டசபை எல்லாம் அப்படி எடப்பாடி சொடக்கு போட்டுக்கிட்டு பேசுவார்ல. அந்த சமயத்தில் அதாவது சக்கரபாணியின் திடீர் முக்கியத்துவமே எப்ப அப்படின்னா இப்ப கொங்கு ஈஸ்வரன் கட்சி நடத்துறாருன்னு நமக்கெல்லாம் எப்ப தெரியும்? ஒரு 2011 அந்த டைம் எனக்கு தெரிஞ்ச அவர் மனைவிக்கே தெரிஞ்சிருக்காது. இப்ப கருணாசை வந்து ஜெயலலிதா ஒரு தடவை கூப்பிட்டு முக்குளத்தோர் சீட்டு கொடுத்தப்ப கிரேஸ் உண்மையிலே சொன்னாங்க, இப்படி என் வீட்டுக்கார் வந்து கட்சி நடத்துறது அமைப்பு நடத்துறது எனக்கே தெரியாதுன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு தெரியாது அப்படின்னாங்க. அது மாதிரி எனக்கு கொங்கீஸ்வரனோட ஐடென்டிட்டி வெளியில வந்தது எப்ப அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு ஒரு கவுண்டர் சமூகத்தோடைய அடையாளத்தை நாளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதிமுகங்கிறப்பதான் இப்ப திமுக அந்த கம்யூனிட்டி ஃபேக்டர்ல ஒருத்தவங்களுக்கு செய்யறோங்கிறத வெளியில ஷோ பண்றதுக்காக பண்ணாங்க. சரி, இப்ப இதே கவுண்டர் சமூக தலைவர்கள் அதுக்கு முன்னாடி திமுகல இல்லாமையா இருந்தீங்க, கொங்கு ஈஸ்வரனை வச்சுதான் நாளைக்கு நீங்க அதை காட்டணுமா அப்படின்னா அரசியல்ல அது தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஓபிஎஸ் வரதோ வைத்தியலிங்கம் வரதோ இதெல்லாம் ஏன் இப்ப நாளைக்கு ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா டிடிவி ஏடிஎம்கே போனதுனால. ஸோ அன்னைக்கு நான் அதாவது செஸ் தான், நான் ஒரு காயின் நவுத்துனா நீங்க ஒரு காயின் நவுத்தணும், அந்த மூவுக்கும் இந்த மூவுக்கும் என்ன, இதுதான் இன்னைக்கு அரசியல் சதுரங்கத்துல பேசப்படுங்கிறப்ப இப்ப கொங்கு ஈஸ்வரனை உள்ள கொண்டுட்டு வந்தது எடப்பாடியோட மூவ்மெண்ட்டுங்கிறப்ப அதே மாதிரி திமுகவில் நாளைக்கு ஈரோடு முத்துசாமி இருந்தாலும் சரி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருந்தாலும் இந்த பெல்ட்ல இருந்தவங்களாம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பவர்ஃபுல்லா வளர்ந்த அளவுக்கு திமுகவுடைய ப்ராடக்ட் யாரும் கவுண்டர் பெல்ட்ல இல்லை. எல்முருகன் வந்து மத்திய அமைச்சரா பதவி ஏற்கிறப்ப திமுக கடுமையா நாளைக்கு அந்த சமயத்துல பிஜேபி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே லைன்ல முடிச்சான் பிஜேபி. ஒருவருடைய அமைச்சர் பதவி ஏற்கும் போதும் பின்னாடி அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பிராக்கெட் போடுறப்ப எல்முருகனுக்கு கொங்கு நாடுன்னு போட்டாங்க. ஆமாங்க சார், போட்டாங்க. ரொம்ப சர்ச்சையாச்சு அது கூட. அது என்னன்னா அதாவது மாநிலங்களை பிரிப்பதற்குண்டான அதிகாரம் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. இதே யூனியன் பிரதேசங்களை மாநில அந்தஸ்து கொடுக்கறதும் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. இப்ப நாளைக்கு நீ இவ்வளவு பண்றல, தமிழ்நாடை நான் ரெண்டாக்கி விட்டா என்ன செய்வேன்? அப்ப நீ சவுத்துல மட்டும்தான் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்க, உனக்கு வந்து கொங்கு பகுதியில உனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப கேபிட்டல் ஆஃப் கொங்கு நாடுன்னு சொல்லி கோயம்புத்தூரை நான் அறிவிச்சு விட்டு நான் இந்த பக்கத்தை பிரிச்சு விட்டேன்னா அப்ப ஸ்டாலினுடைய ரேடாரை குறைச்சு நான் உன்னை ஒரு கட்டத்துக்குள்ளார நான் உடைக்கிறது, நீ உனக்கு இது வேணுமா வேணாமா என்னங்கிற அப்படின்னு அவங்க மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க பல விஷயங்கள்ல திமுக பிஜேபிக்கு சரணடைய ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கவுண்டரோடைய ஐடென்டிட்டி தமக்கு வேணுங்கிறதுனாலதான் சக்கரபாணிக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு அப்ப அரசு எதிர்கட்சி கொறடாவா கூட்டிட்டு வந்து வச்சாங்க. நீங்க பேசிக்கா கொறடா வந்து அவர் சக்கரபாணிக்கு வந்து கான்ட்ராக்ட் விஷயங்கள்ல அப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி 4 வருஷமா முதலமைச்சரா எடப்பாடி இருந்தப்ப நிறைய அதிமுக கான்ட்ராக்டுகள் எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச வெறும் மேம்பாலம் கான்ட்ராக்ட் மட்டுமே ஒரு கான்ட்ராக்ட் 600 கோடி ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது மாதிரி நேரடியாக அந்த சமுதாய பாசம் இருக்கும். இன்னமும் அவங்க எல்லாம் நேர்ல பாக்குறப்ப மாமா மச்சான் தான் பேசிக்கிறாங்க. கட்சி வேற மாதிரி இருந்தா கூட உள்ள அந்த பாசம் எல்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் நேரடியா பேசிக்கிறப்ப அந்த பிரியங்கள் இருக்குது, அந்த சமுதாய உணர்வுகள் இருக்குது. சக்கரபாணி வந்து அண்ணாமலை கிட்டையும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர். அண்ணாமலையோடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து அங்க கல்குவாரி நடத்தி இப்ப ரைடெல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் சக்கரபாணி தொகுதியில இருக்கிறது தான். அந்த கவுண்டர் சமூகத்தோடைய லாபி ரியல் எஸ்டேட் திருப்பூர்ல ஒரு ரியல் எஸ்டேட் லே அவுட் போடுறாரு அண்ணாமலையோடைய அக்கா வீட்டுக்காரரு. அங்க வந்து திறந்து வைக்கிறதுக்கு சக்கரமணி வராரு. ஓஹோ,
அந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறது. அது மாதிரி கோயம்புத்தூர்ல முன்னாடி செந்தில் பாலாஜி கை வாங்கறதுக்கு முன்னாடி பொறுப்பு அமைச்சரா சக்கரபாணி இருந்தார் இந்த பீரியட்லயே. அப்ப அண்ணாமலைக்கு தேவையான அங்க சில தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சக்கரபாணி மூலமா தான் நடந்துச்சு. சார் அப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல சார் டிஎம்கே, அப்ப அதுல இவங்க சக்கரபாணி பேர் கிடையாது. கிடையாதுன்னா அப்ப ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி ஆமா. டவுட் வருது இல்ல. உண்மையிலேயே லிங்க் இருக்குன்னு தானே சொல்றேன். ஏன் டவுட் போடுறீங்க? கான்பிடென்டாவே சொல்றேன். அவங்க வந்து வெளிப்படையா அவர் பேரை என்னைக்குமே எங்கேயும் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த 234 தொகுதிகளுக்கும் நடைப்பயணம் போனப்ப கூட திண்டுக்கல்ல வந்து ஃபுல்லாவே ஐப்பெரியசாமியை தான் விமர்சனம் பண்ணாரு, செந்திலை பத்தி பேசினாரே தவிர சக்கரபாணியை பத்தி வாய் திறக்கவே கிடையாது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சக்கரபாணியும் கவுண்டர் சமூக லாபிங்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும், அதாவது எடப்பாடி கிட்ட மட்டும் இல்லை, அந்த கம்யூனிட்டியில இருக்கிற எல்லா தலைவர்கள்ட்டையுமே அண்ணாமலையாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், உள்ள இருந்து சில அமைச்சர்களை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க அந்த ஒரு டைம்ல ரேஷன் கடையில அந்த வெள்ளம் கொடுத்தாங்க, உருகி இருந்துச்சு, இந்த பொருட்கள் எல்லாம் சரியில்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் வந்துச்சு இல்ல. ஆனா அது பொலிட்டிக்கலி அவர் அண்ணாமலை பெருசா பிளே பண்ணவே இல்லை. ஏன்னா அது இவரு சம்மந்தப்பட்டிருந்தது. ஸோ இது மாதிரியான சில குடுக்கல் வாங்கல்கள் இருந்துச்சு. அது மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் செந்தில் பாலாஜி நான் பெருசா பிரேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதுல நான் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டேன். இந்த மாதிரி என்னத்த நீ சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல எடுத்த எல்லா கம்பெனிகள்லையுமே அண்ணாமலையோட பினாமி கம்பெனிங்க. இதை நீங்க எல்லாம் 10 பேரும் ஷேர் பேசிக்கிட்டு, அந்த 10 பேரும் அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்ஃபாரம் 200 ரூபாய்க்கு சொல்லுதுன்னா, இவங்க 10 பேருமே 600 ரூபாய்க்கு கண்டிஷனு, ஒரு இதான் ரேட்டு எங்களால முடியும். அப்ப என்ன செய்வான், ஒரு கமிட்டி போட்டு நாளைக்கு அந்த 10 பேருக்குமே அதை பிரிச்சு அதே 600 ரேட்டு கூடனா அப்போ 3 மடங்கு லாபம் பாக்குறீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஈக்குவலா கிடைக்குதுங்கிறப்ப நீங்க தாண்டா பிளே பண்ணிருக்கீங்கிறப்பதான் எனக்கு செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து இது நான் பிரேக் பண்ணப்பதான் அவருக்கே தெரிய வருமா. அப்ப என்னடான்னு கேட்டப்ப சக்கரபாணி கூப்பிட்டு செந்தில் பாலாஜிட்ட எனக்கு வேண்டியவன் கூடுன்னு சொன்னாரு நம்ம சாதிக்காரன்னு. ஆனா அது ஹிடனா பின்னாடி அண்ணாமலையோடதுக்கு சக்கரபாணி ஏன்டா கூப்பிட்டு சொன்னாருன்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதான். இப்ப இதே செந்தில் பாலாஜி ஏன் அண்ணாமலை கிட்ட இவ்வளவு முட்டி மோதணும் அப்படின்னா, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி, ஒரே கிராமம், ஒரே ஜாதியில வகையறா. இவங்க அம்மாங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. ஓகே ஓகே சொந்தக்காரங்க தான். அப்ப ஆனா குடும்பத்துக்குள்ளார நீ ரைஸ் ஆவற அப்படிங்கிறப்ப தன்னுடைய இதை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் அரசியல் ரீதியா இவரை தோக்கடிக்கிறார் அரவக்குறிச்சியில. அப்ப அந்த தோத்த கடுப்பை தான் மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இவர் மேலாற்றோட அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் அடிக்கிறாரு. இப்ப இதுதான் இவங்களுக்குள்ளார ஒண்ணு குடும்ப தகராறு, இன்னொன்னு ஜாதி பாசம். இப்ப இது இவர்களுக்குள்ளார தொடர்கிறது. சரி, அப்ப கூட இப்ப செந்தில் பாலாஜி இப்ப கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் சவுத்துக்கு போனதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல, அவரு கரூர்ல இருந்து போனப்ப நான் முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் இன்டர்வியூல சொன்னேன். அவர் வந்து இந்த கரூர் சம்பவம் விஜயோட நடந்த பிறகே சொன்னேன். ஆதவருக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீ கரூர்ல வந்து நில்ல, நான் நிக்கிறேன், எங்க தலைவர் நிப்பாரு பாப்போம் அப்படின்னு ஏதோ சொன்னார்ல. அப்ப எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன். பிளான் என்ன அப்படின்னா, அசோக் வந்து கரூர்ல நிக்க வேண்டியது, செந்தில் பாலாஜியோட தம்பி கரூர்ல நிக்கிறது, இவர் கோயம்புத்தூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நாளைக்கு நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ இப்ப திருவாரூர்ல விழுப்புரத்துல அந்த மாதிரி இடத்துல வச்சு ஒரு சேனல் நடத்துறதுக்கு விரும்புவீங்களா, இல்லை தலைநகரத்துல சேனல் வைக்க விரும்புவீங்க? ஸோ எப்பயுமே வந்து அந்த வேலை செய்யறவங்களே ஒரு நோக்கி ஒரு சென்ட்ரலா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் போறதுதான் நினைப்போம். இப்ப நான் கொங்கு நாடுன்னு உருவாக்குவாங்கன்னு அப்பயே கேபிட்டல் என்ன ஆகும்னு சொன்னேன், கோயம்புத்தூர் தான். அப்ப மான்செஸ்டருங்கிறப்ப தொழில் ரீதியா வளர்ச்சி அடைஞ்சது, அங்க பெரிய ஒரு தலை இல்லாம இருக்கிறது, இது மாதிரியான ஒரு வீக்னஸ் ஃபேக்டர்ல இப்போ எஸ்பி வேலுமணி இன்னைக்கு திடீர்னு தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியை விட அதிகமா பேசும் பொருள் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் அவர்கள் அரசியல் செய்த களமும் அந்த தொகுதியும் அந்த பகுதியும் தான். அப்ப அங்க நாளைக்கு செந்தில் பாலாஜி வரப்ப அது அவருக்கும் மைலேஜ் கொடுக்கும், பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும். கிராமத்துக்குள்ளார அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தனா டவுனை நோக்கி அந்த டவுன் என்னதுன்னு காட்டுறேன். கோயம்புத்தூரை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நீங்க கடந்த 2021 10 சட்டமன்றத்துல 10 நாளைக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னு சொன்ன இடத்துல 99% மாநகராட்சிகளை கைப்பற்றியதாக இருக்கட்டும், சிறைச்சாலைக்குள்ளாரே இருந்துகிட்டு தான் சொன்ன வேட்பாளரை நிறுத்தி அண்ணாமலையவே தோக்கடிச்சதா இருக்கட்டும்ங்கிறப்ப அந்த கண்ட்ரோலை எடுத்தவர் அங்க நாளைக்கு ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த என்னைக்குமே அந்த கொங்கு பகுதி மக்கள்கிட்ட ஒரு பிரியம் என்ன இருக்குன்னா, வெளியில இருந்து நீங்க வந்து கேட்கறத விட நான் உங்களோடயே இருக்க விரும்புறேன், என்னை ஆதரிங்கன்னா இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம். அது இந்த இண்டஸ்ட்ரீஸ் சைடுங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொதுவா இந்த அரசியல் கட்சிகளுக்கு கெட்ட பேர் வரதை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போய் வசூல் பண்றேன்னு மிரட்டுவான். பொங்கலூர் பழனிசாமிக்கு பிறகு அங்க கார்த்தி எம்எல்ஏ இருந்தாலும் இல்ல வேற சில தலைவர்களை நீங்க முன்னிலைப்படுத்தினாலும் திமுக ஏன் அந்த இமேஜ் வரல அப்படின்னா, இவங்க எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரீஸை மிரட்டி நிறைய கெட்ட பேர் ஆயிடுச்சு. இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லா பார்வையிலையும் இவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, அதை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதானே தவிர எனக்கு இன்னொரு டீல் நீங்க விட்டுட்டீங்க,
எப்படி கோவை தெற்குல இருந்த வானதி சீனிவாசன் அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். செந்தில் பாலாஜி வராது தெரியும். நானே இப்ப கோயம்புத்தூர் போறாங்கிறப்ப அங்க இருக்கிற எம்எல்ஏக்கு தெரியாதா இவர் நம்மளுக்கு எதிராக நிக்க போறாருன்னு. அப்ப நாளைக்கு நீங்க அவருக்கு எதிராக நின்னா நாளைக்கு எந்த இடத்துலயும் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க அங்க இருந்துகிட்டு தப்பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப நீங்க செந்தில் பாலாஜியை களம் காண்றதுக்கு தயாரா இல்ல ஒரு தலைவருங்கிறப்ப அப்புறம் என்ன பெரிய தேசிய மகளிர் அணி தலைவர் பிஜேபிக்கு கொடி பிடிச்சி தள்ளுறீங்க. அப்படியே கோயம்புத்தூர் வந்து பிஜேபி கோட்டன் பில்டப் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எஸ்பி வேலுமணியோடைய மொத்த கொட்டத்தையும் அடக்கிறதுக்கு தான் செந்தில் பாலாஜி அங்க களம் காண்கிறார். இந்த தடவை 10 சட்டமன்ற தொகுதியில 1 தோத்தா கூட அவர் கரூரையும் சேர்த்து இங்க இது பண்றாரு. கோயம்புத்தூருக்கு பிரைமரியா சொல்றப்போ 1 தோத்தா கூட பொது வாழ்க்கையில இருந்தே வெளியேறாங்கிறாரு. எப்படி தோத்தா கூட பொதுவா சரி சார், ஒருவேளை தோத்தா வந்து டிஎம்கேக்கு எப்படி சார் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி தோத்துட்டேன், ஏன்னா ஒரு முக்கிய முகமா இருக்காரு திமுகல, அவரே தோத்துட்டாருன்னா இப்ப கரூர்லயே ஒரு கெட்ட பேர் வரும்ல அவருக்கு. சார் எனக்கு தெரிஞ்ச அது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை. கரூர் சம்பவத்தினால அவர் கரூர் ஆட்டு வெளியேறினாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவரு அந்த மனநிலைக்கு வந்துட்டாரு. கோயம்புத்தூர்ல வீடெல்லாம் கட்டிட்டு ஏறிட்டாரு. முன்னாடியே அங்க பொறுப்பு அமைச்சர் ஆனதுல இருந்து அடுத்த தேர்தலையும் கோயம்புத்தூர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அசோக்குக்கு சீட்டு கொடுக்காம இருந்தது வேணா, இப்ப தம்பி ஏற்கனவே இந்த வாண்டட் லிஸ்ட்ல தேடப்படும் குற்றவாளியா இருந்தாரு. இப்ப அது கடைசி வரைக்கும் அவர் சரண்டர் கொடுக்காம தான் நம்ம விட்டோம். இப்ப திரும்பி எம்எல்ஏவுக்கு நிப்பாட்டினா எதிர்கட்சிகளோட விமர்சனத்துக்காக தான் அவங்க கொஞ்சம் பயந்தாங்களே தவிர, பட் கரூர் சம்பவத்துக்கும் இதுக்கும் எனக்கு எந்த வகையிலும் சம்மந்தப்படுத்த தோணலை. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு நபர் தோப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கூட தோக்கும், ஆனா செந்தில் பாலாஜி தோக்க மாட்டாரு. ஏன்னா அந்த ஆளுடைய ஃபீல்டு ஒர்க்கே பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதாவது 10,000 கோடி சொத்து வச்சிருக்கிறான்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க அவரை நேரில் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு சாதாரண ஒரு கட்சிக்கார வேட்டி, ஒரு சாதாரண ஒரு சட்டை, 1500 ரூபா டைட்டன் வச்சு தான் போட்டிருப்பாரு. ஒரு 600 ரூபா பேரகான் செருப்பு வச்சிருப்பாரு. அவர் 2016 வாங்கின அதே காரணம் 2010 வாங்கின இனோவா ஒன்றும் அது ஃபார்ச்சுனர் ஒன்று தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றாரு. எதையுமே அவர் என்னடா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருப்பாரு. பட் ஆனா அவர்கிட்ட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் எக்ஸ்பர்ட். அப்படி இல்லை சார், கிரவுண்ட்ல அப்படி எங்க என்ன ஒர்க் பண்ணுவாரு? அதுதாங்க இப்ப இவரு ஆர்கே நகர்ல டிடிவி ஜெயிச்சார்ல, அது எல்லாருமே டிடிவியை நம்ம பெருசா நினைச்சோம். பட் டிடிவி அங்க கிரவுண்ட் ரியாலிட்டியே கிடையாது. அங்க யாரு அவரை ஜெயிக்க வச்சேன்னா இவர் தான், செந்தில் பாலாஜி தான். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு எதிர்பார்க்குது. ஏடிஎம்கே ஆளுங்கட்சி நானுன்னு அவங்க முழு பலத்தோட இறங்குறாங்க. திமுக நாங்க எதிர்கட்சி நாங்கன்னு அவங்க முழு பலத்தோட இறங்குறாங்க. ஆனா அதையும் மீறி இந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்தது, அதுக்கு மளிகை கடைக்கு வீட்டுக்கு காசு கொடுத்தது, எவ்வளோ டைட் பண்ணாலும் அந்த இடத்துக்குள்ளார கொண்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்கணும்னு முடிவு பண்ணாலும், இப்போ ஈரோட்லயே நம்ம போன தடவை பேசணுமே கேஜெட்டு வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வாட்ச், யங்ஸ்டர்ஸ்னா டிஜிட்டல் வாட்ச்சு, லேடிஸுங்கன்னா மாதம் 5000 மளிகை ஜாமான் லிஸ்ட்டு, அது மாதிரி கொலுசு, அது மாதிரி எந்தெந்த மக்களை எந்தெந்த இலவச பொருட்கள் கவரும் அதை எப்படி கொண்டு போய் அவங்ககிட்ட எளிதில் சேர்க்க முடியும், அதை அழகா நாளைக்கு பிளே பண்றதுல அந்த ஆள் எக்ஸ்பர்ட். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றீங்க. ஆமா, உண்மையிலேயே அந்த ஆள் வந்து எலெக்ஷன்ல அவரை மாதிரி இறங்கிலாம் நின்று செய்ய முடியாது. அதை முதலமைச்சர் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எந்த இடத்துலயுமே செந்தில் பாலாஜி பார்க்கட்டும்ங்கிறது. அப்ப இது வந்து கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் போனது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் நம்ம எடுத்துக்கணுமா? அதை அவங்க கொங்கு பகுதியில இப்ப நம்ம சொன்னோம்ல, கொங்கு நாடுன்னு திமுக பேக் அடிச்சுதுன்னு, இப்ப அந்த கொங்கு பகுதிக்குள்ளார அந்த பகுதியவே நாளைக்கு எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டுட்டு வந்துட்டோம். இப்ப நீங்க 66 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறதே 90% கொங்கு பகுதி தான். ஒருவேளை கொங்கு பகுதி உங்களுக்கு கை விட்டு இருந்துச்சுன்னா எடப்பாடி இல்ல அதிமுகவும் இல்ல. அப்ப அந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய மேஜர் பிளே பண்ண வைக்கிறப்ப அவர் கரூர்லாம் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அதை கோட்டையாக்கி வச்சிருக்காரு. ஆமா, இப்ப கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் ஜருக்கு கொடுத்தது போன தடவை. அதை முழு கவனத்தை திருப்புவதற்காக தான் அவர் களத்துல இறங்குறாங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.